மீன் முட்டை வறுவல் செய்யலாமா? ஸ்டவ்வில் ஒரு இடமான பேன் எடுத்து வச்சு அரை ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் அரை ஸ்பூன் சோம்பு, ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கலாம். ஓரளவுக்கு இந்த வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், அரை ஸ்பூன் உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு இந்த மீன் முட்டை வறுவல் ரொம்பவே டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ மீன் முட்டையை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது இதோட சேர்த்துக்கலாம். இந்த மீன் முட்டை ரொம்ப சாஃப்டாக இருக்கும். கழுவும் போது பார்த்து பூ போல் ஹேண்டில் பண்ணி அதை சுத்தம் பண்ணி எடுக்கணும். மீன் முட்டையை சேர்த்ததுக்கப்புறமா அரை ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கிளறி விடணும். இந்த மாதிரி உதிரி உதிரியாக வந்ததுக்கப்புறமா அரை ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து கிளறி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து சர்வ் பண்ணலாம். செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். மீன் முட்டையா பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்க கூட இதை ஒரு தடவை சாப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக அடுத்த தடவை வேணும்னு கேட்பாங்க. இனி மீன் வாங்கும்போது இந்த மாதிரி முட்டை கிடச்சுன்னா கண்டிப்பாக வேஸ்ட் பண்ணாமல் இது போல் செஞ்சு சாப்பிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.